ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் விசாட். நம்ம வந்து மீபோவா மற்றும் மீசீமாவோட மெத்தட்ஸ் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். புக்கில் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது எத்தனை மெத்தட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மெத்தடை வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து முழு எண்கள். ஃபஸ்ட்டு 10, 25, 35 இந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இது 10, 25, 35 இது முழு எண்களாக இருக்கா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின்னு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மீசிமா போடுறதுக்கு நம்ம எல் டிவிஷன் மெத்தடில் போட்டால் 5ன்னு காமனாக இருக்குது. அதுதான் ஹெச்சிசிஎஃப் காமனாக இருக்கிறது தான் ஹெச்சிசிஎஃப் சொல்லுவோம். அப்போ 5ன்னு கிடச்சிருது. அடுத்தது எல்சிஎம்க்கு மீதி இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 2 × 5 × 7 போட்டோன்னா 315 வருது. ஃபஸ்ட்டு வந்து முழு எண்கள் தான். முழு எண்கள் வந்து 2 கூட கொடுக்கலாம். இப்போ 10, 25 மட்டும் கொடுக்கலாம், இல்லை 25, 30 கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம் முழு எண்களில். அடுத்து பாருங்கள் தசம எண்கள். தசம எண்கள் வந்து 1.75, 5.6, 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி மாற்றலான்னா இது வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 1.75 × 100 போட்டால் இப்போ 175 கிடைக்கும். அடுத்து இது 100 போட்டால் 560 கிடைக்கும். அடுத்து இதை போட்டால் 700 கிடைக்குமா? இதுக்கு நம்ம வந்து எல் டிவிஷன் மெத்தடில் போட்டால் என்ன கிடைக்கும்? 175, 560, 700. இதுக்கு வந்து 5ஆல் போடுங்க. 5ஆல் போட்டால் 35 கிடைக்கும். இதை வந்து 112ன்னு கிடைக்கும் டிவைட் பண்ணால். இது வந்து 140 கிடைக்கும். இது வந்து எல்லாமே 7ல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 5. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் 1, பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். இப்போ 6, 16. இது வந்து இது பண்ணால் 20 கிடைக்குமா? இது ரெண்டு தான் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறது தான் ஹெச்சிசிஎஃப் சொல்லுவாங்க. இப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து 7 × 5, 35. இது நம்ம ஏற்கனவே 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணும்போது 0.35 தான் இதோட தசம என்னோட ஹெச்சிசிஎஃப். அடுத்து எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் பார்க்கும்போது எல்சிஎம் வந்து இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 5 × 7 × 5 × 16 × 20 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 11,200 கிடைக்கிது. இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 112ன்னு கிடைக்கிது நமக்கு ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். அடுத்த மெத்தட் வந்து பின்ன எண்கள். பின்ன எண்கள்னால் ஃப்ராக்ஷன் வந்து இப்போ 2/3, 3/5, 4/7 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் பார்த்தோன்னா மேலே இருக்கிறதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப் பாருங்கள். இப்போ 2, 3, 4 மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப். டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 3, 5, 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம். இப்போ எல்சிஎம் கொடுத்துருக்காங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிசிஎஃப். கொடுத்துருக்கிறத அப்படியே மாற்றிக்கோங்க. இதுதான் இதோட ரூலு. இப்போ வந்து இதுக்கு போட்டோன்னா ஹெச்சிசிஎஃப் வந்து இது எதுவுமே காமனாக இல்லை, அதனால் 1ன்னு நம்ம போட்டுக்கலாம் ஹெச்சிசிஎஃப். கீழே வந்து என்ன இருக்குது? 3, 5, 7 இருக்கா? அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 105ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சரு. இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஹெச்சிசிஎஃப் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 டிவைடட் பை ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 3, 5, 7 இதுதான் நம்ம போடணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்க்கும்போது 2, 3, 4 2 காமனாக இருக்குது. 1, 3, 2 கிடைக்கும். அடுத்தது இது எதுவுமே காமனாக இல்லை. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 3 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது 12ன்னு கிடைக்கிது. அப்போ 12 டிவைடட் பை இதுக்கு ஹெச்சிசிஎஃப் வந்து 1 தான் வரும். அப்போ 1 = 12. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து 1 வீக்காக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி போடவா இல்லை வேறு மாதிரி போடவான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.